காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினம் இன்று அனுஷ்டிப்பு. முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை. பேக்கோ சமனின் மனைவி குழந்தையுடன் கைது. கேப்பாப்புலவு மக்களின் காணியை கோரிய விமானப்படை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச தினமாக ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. உலகளவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் மற்றும் அவர்கள் பற்றிய தகவல்களுக்காக காத்து கொண்டிருக்கும் அவர்களது உறவினர்களின் துயரம் தொடர்பில் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையினால் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையில் 1983 தொடக்கம் 2009 வரை நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது சுமார் 1,40,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர். இதனை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எவரும் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவோ அல்லது இறந்ததாகவோ இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. எவ்வாறான நிலையில் காணாமல் ஆக்கப்பட்ட தங்களது உறவினர்களை மீட்பதற்காக அவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழு சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டபாய ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும். இது குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவல்களுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடாத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன். சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயல்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும். எவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம். முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தோனேசியாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் பேக்கோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை அந்த நாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்டு நேற்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விமான நிலைய பிரிவு அவர்களை காவலில் எடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்கள தலைமையகத்துக்கு அவர்களை ஒப்படைத்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் இருந்து ஜூவல் 365 விமானத்தில் நேற்று மாலை 5:50 மணியளவில் அவர்கள் இலங்கை வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கெகல் பத்ர பாத்மே மற்றும் அவரது குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த பெண்ணும் குழந்தையும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இருப்பினும் பெண் மீது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவு செய்யப்படாமையால் இந்தோனேசிய அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தியதாக கூறப்படுகின்றது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் உள்ள மக்களின் பூர்வீக விவசாய காணிகளை தமது தேவைக்காக விமானப்படையினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி கோரியிருந்தனர். இதற்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஏற்கனவே படையினரால் அபகரிக்கப்பட்ட மக்களின் காணிகளை சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அவரது எதிர்ப்பை அடுத்து நேற்று நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விமானப்படையினருக்கு காணி வழங்குவதில்லை என முடிவு செய்யப்பட்டது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இந்த நிலையில் விமானப்படை மீண்டும் இந்த காணிகளை கோருவது பொருத்தமற்றது. கேப்பாப்புலவில் இன்னும் 190 ஏக்கர் மக்களின் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன. மக்கள் தொடர்ந்து போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றனர். யுத்தம் முடிவடைந்து 1.5 தசாப்தங்களுக்கு மேலாகியும் விமான
விமானப்படையினர் மக்களின் காணிகளை அபகரித்து யாருடன் போர் செய்ய போகின்றனர். எனவே இந்த காணிகளை விமானப்படைக்கு வழங்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதனை அடுத்து முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விமானப்படையினருக்கு காணி வழங்குவதில்லை என தீர்மானிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலீடுக்கான அரசு காணிகளை அடையாளம் காண்பதற்கான ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காணி ஆணையாளர் நாயகம் சந்தன ரணவீர ஆராய்ச்சி தெரிவித்தார். மேலும் பிரதேச செயலக மட்டத்தில் இந்த ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காவலி வலயங்களின் 5300 ஹெக்டேயர் காணியை முதலீட்டுக்காக ஒதுக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த காணிகளை முதலீட்டாளர்களின் தேவைக்கேற்ப விடுவிப்பதற்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளில் பெரும்பாலானவை சட்டத்துக்கு முரணானது என்பதால் செல்லாது என்று அமெரிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவசர கால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் இந்த வரிகள் அனுமதிக்கப்பட்டன என்று ட்ரம்பின் வாதத்தை அமெரிக்க பிராந்திய மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகம் உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்ய முடியும் என்பதற்கு அவகாசம் அளிக்கும் வகையில் இந்த தீர்ப்பு அக்டோபர் 14 வரை நடைமுறைக்கு வராது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருந்தால் அதன் முடிவு உண்மையில் அமெரிக்காவை அழித்துவிடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். தமது ட்ரூத் சோசியல் பதிவிலேயே நீதிமன்ற தீர்ப்பை எவ்வாறு விமர்சித்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த வரிகள் நீக்கப்பட வேண்டும் என்று தவறாக கூறியது. ஆனால் இறுதியில் அமெரிக்கா வெற்றி பெறும் என்பது அவர்களுக்கு தெரியும் என்றும் ட்ரம்ப் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.